இந்த அருண் ஐபிஎஸ் வந்து பதவி கொடுக்கும் போதே தமிழக மக்கள்கிட்டயே வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி அவருடைய இந்த இடமாற்றம் வந்து நடந்திருக்கு. அவர் வந்து திமுகவோட முன்னாள் அமைச்சர் மேலாம் அந்த வழக்கு வந்து பதிவு பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு அவங்க எப்படியாவது தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பான்மையான அதிகாரிகளை அவங்க மாற்றவே இல்லை, அப்படியே வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு அரசியல் புரியலையோ, எல்லாருமே வந்து என்ன விஜய் இப்படி இருக்காரு, இது மாதிரி யாருமே இருந்தது இல்லையே, இது தப்பாச்சு அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சாங்க. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்கிறது மட்டும் நமக்கு இப்போ புரியுது. அருண் அவங்க தரப்புல வந்து நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து பழி வாங்கிட்டாரு, இதுக்கு அவருக்கு வந்து பதவி கொடுக்காமலே இருந்துக்கலாம், அந்த பதவி கொடுத்து வந்து கொஞ்சம் ஆசை காட்டுற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பதவியில இருந்து தூக்குறது பழி வாங்கும் நோக்கத்துக்காக தான் விஜய் அவர்கள். இங்கே சொல்வது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது தவறில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவரை நகர விடாமல் பெரிய டார்ச்சர் பண்ணதுல அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அப்போ அவர் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடுறது போலீஸ் ஸ்டேஷன் வந்து வரேன், ஆனா என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு. இல்லையா, குற்றப்பத்திரிகையிலேயே ஒருத்தர் பேர் இல்லாத போது அவரை நீங்க எப்படி கைது பண்ண முடியும்? அதனால அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு திரட்டனை இந்த அரசு தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கு. அதற்கு காரணங்கள் இருக்கு. எப்பவுமே வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி அடிக்கிற உரிமை உண்டு. அது வந்து அதிகாரம் கைக்கு வந்த பிறகு கட்டாயமா நடக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இவரே தானா வந்து அதில் சிக்கிட்டாரோங்கிறது. தாவேகா அமைச்சர் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படுற அமைச்சர்னா இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் அவர்கள், அவரும் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க வந்து செய்திகள்லாம் வந்து. இப்போ அவர் அமைச்சர் ரமேஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப மீடியா முன்னாடி வந்து ரொம்ப பளிச்சுன்னு பேசுறாரு. அவர் பேசுற விதத்திலே தெரியுது, ஏன்டா பாவீங்களா எம்எல்ஏ இவ்வளவு சொல்றீங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த வழக்கை வந்து ரொம்ப வேகமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மாற்றுக் கட்சி முன்னாள் எம்எல்ஏ மீது ஒரு வளையம் ஒன்று விழுது. இதுல ஒரு வாரம் 2 வாரத்துல முற்றிலும் யார் குற்றவாளிகள்னு கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஜனநாயகன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதை தாண்டி படத்தில் வந்து ஒரு மலேசியாவில் கலந்து கொண்ட இந்த விழா அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஆடிட்டோரியம் நடத்தப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்ததில்லை அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அப்படி அந்த காட்சி இந்த படத்தில் சேர்க்கும்போது இந்த ரசிகர்கள்லாம் என்னவாங்க, படம் வரும்பொழுது அது வந்து அவங்க ரசிகர்களுக்கு திருவிழா. நான் சொன்ன மாதிரி பொங்கல் தீபாவளி. அப்போ இந்த செலிப்ரேஷனை கொண்டாடாமல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கட்டாயமாக அது நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடக்காது. இந்த 2000 ரூபா டிக்கெட்டு 3000 ரூபா டிக்கெட்லாம் இனிமேல் அவங்க வாங்க முடியாது. ஏன்னா ஒரு முதலமைச்சராக அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. நாளைக்கு யாரோ ஒருத்தர் இதை பாருங்க விஜய் படத்துக்கு Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். முதல்வர் விஜய் அவர்கள் என்னதான் தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சரா ஆனாலும் அவருடைய இந்த தொண்டர்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி ஒரு வருத்தமா இருந்தது வந்து அந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலையே. சரி, அது ஒரு லாஸ்ட் படம் வேற சொல்லிட்டாங்க, எப்படியாவது நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜூலை 23ஆம் தேதி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவும் இந்த டைட்டில் கார்டு வந்து எப்பவுமே விஜய் சாரோடையது வந்து எப்பவுமே ஒரு பேசும் பொருளா மாறும். அது வந்து ஆரம்பத்தில் இளைய தளபதி விஜயா ஆரம்பிச்சுது, அப்புறம் தளபதி விஜயா மாறிச்சு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய்னு வந்து வரப்போகுது. ஒரு சினிமா பத்திரிகையாளரா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? முதல்ல அவருடைய பரிணாம வளர்ச்சி வந்து அற்புதமாக இருக்குது. இளைய தளபதியாக இருந்து தளபதியாக மாறி அதுக்கப்புறம் இன்றைக்கி நேரடியாக தமிழ்நாடு சிஎம்னு வந்துட்டார். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அவருடைய ரசிகர்களுக்கு அது ஒரு பெருமை மிகு தருணம் தான். இப்போ அதை வந்து தியேட்டரில் அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிற ரசிகர்களை நம்ம பார்க்குறோம். சோசியல் மீடியாவில் வந்து ஜனநாயகன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் அந்த ஜனநாயகனுடைய அந்த போஸ்டரை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்போவுமே விஜய் படங்கள் அல்லது அஜித் படங்கள் இது மாதிரி பெரிய நடிகர்கள் படம் வரும்பொழுது அது ஒரு தீபாவளி பொங்கலாக கொண்டாடுற வழக்கம் இருக்குது. இன்றைக்கி அவர் பின்னால் ஒரு 1.25 கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்
அந்த ரசிகர்களுக்கு ஒரு புது தெம்பே வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து ஊரில் இருக்கிற மொத்த புரோட்டீனையும் சாப்பிட்ட மாதிரி அப்படி இப்படி மதன் மித்ரா மாடல் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். அவங்க வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் அந்த படம் குறித்து வந்த தகவல்கள் எல்லாமே நம்ம நிறையா வலைபேச்சில் பேசியிருக்கோம், என்னென்ன சீன் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அது வந்து லீக் ஆன பிறகு அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாமே வலைபேச்சில் இவங்க சொன்னதெல்லாம் வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் பார்க்கல, ஆனால் அப்படி சொன்னதை கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நாம் சொன்னது எல்லாமே வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதையெல்லாம் ஒரு காட்சிகளாக யோசித்து பார்த்தா கூட அது ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான படமாக இருக்கும்னு நமக்கு தோணுது. ஸோ இதை தாண்டி படத்தில் வந்து ஒரு மலேசியாவில் கலந்து கொண்ட இந்த விழா அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இன்னொன்று வந்து மலேசிய வரலாற்றிலே இடம்பெறாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை விஜயினுடைய ரசிகர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த ஆடிட்டோரியம் நடத்தப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்ததில்லை அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அப்படி அந்த காட்சி இந்த படத்தில் சேர்க்கும்போது இந்த ரசிகர்கள்லாம் என்னவாங்க, எந்த அளவுக்கு அவங்க கூஸ்பம்ஸ் ஆகி நிற்க போகிறாங்கங்கிறதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்ப்போம், அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து லீக் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டாங்க சார். இப்போ நம்ம சமயமாக இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டது என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் படம் பார்த்துட்டியப்பா, இதுக்கப்புறம் தேட்டரில் போய் பார்ப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நான் படம் பார்த்துட்டு தான், ஆனால் இதுக்காக வந்து தேட்டரில் போய் பார்க்காம இருக்க மாட்டேன், ஒரு ஷோ இல்லை 3 ஷோ வந்து தேட்டரில் டிக்கெட் எடுத்து பார்ப்பேன்னு வந்து சொல்லி ரொம்பவே ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க சார். அதாங்க, நீங்கள் விஜய் படம் வரும்பொழுது அது வந்து அவங்க ரசிகர்களுக்கு திருவிழா. நான் சொன்ன மாதிரி பொங்கல் தீபாவளி அது. அப்போ இந்த செலிப்ரேஷனை கொண்டாடாமல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கட்டாயமாக அது நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடக்காது, இந்த 2000 ரூபா டிக்கெட்டு 3000 ரூபா டிக்கெட்லாம் இனிமேல் அவங்க வாங்க முடியாது. ஏன்னா ஒரு முதலமைச்சராக அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, நாளைக்கு யாரோ ஒருத்தர் இதை பாருங்கள் விஜய் படத்துக்கு இவ்வளோ விலை வச்சு டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அது மாதிரி நடந்துங்கன்னு தியேட்டர் ஓனர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் இந்த முறை வந்து பிளாக்கில் டிக்கெட் கொடுத்து பெரிய அளவு பணத்தை செலவு பண்ணிடலாம் அவங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக தியேட்டரில் அரசு நிர்ணயித்த விலையில் தான் டிக்கெட் விற்கப்படும். காலையில் 9 மணி காட்சி ஸ்டார்ட் ஆகுது, 5 காட்சிகள் ஓடப்போகுது. ரொம்ப ரசிகர்களுக்கும் அது ஒரு பெரிய அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை தானே. ஏன்னா இப்போ 2000 3000 கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளோ பேரால் அது இப்படி வாங்க முடியும்? அதில் ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்குல்ல. ஓகே, ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது சார். அப்போ அவங்க ஃபேன்ஸ் சொன்னது என்னன்னா, படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி விஜய்னு வந்து பேர் வரும், இதுவே எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு வந்து வரும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓனா வந்து நடக்குது. ஆனால் விஜய் சாரே வந்து ஒரு தயக்கம் வந்து காட்டினதா சொல்றாங்க, இந்த மாதிரி வேணாம்ப்பா நீங்க தளபதி விஜய்னே போடுங்க அப்படின்னு சொன்னதா கேள்விப்படும். அது உண்மை தானே சார்? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ரசிகர் வந்து சோசியல் மீடியாவில் போட்டார், அது வந்து ஏராளமான பேர் ரீட்வீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெரிய அளவு ஷேர் ஆச்சு. நான் கூட அதை பார்க்கும்போது எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்க உங்களுக்கு அப்படின்லாம் நினச்சேன். என்னதான் ரசிகராக இருந்தால் கூட ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்களேலாம் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவர் சிஎம் இந்த முறை வரமாட்டாருன்னு தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. வருவார், ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காருவாரே தவிர ஆட்சியை பிடிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த சாணக்கியன் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தைகளாக அமைஞ்சு போச்சு. அது இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்பவே மும்முரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா. இந்த அருண் IPS வந்து பதவி கொடுக்கும் போதே தமிழர்கள் மக்கள்கிட்டயே வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. நீங்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிறைய முட்டுக்கட்டைகள் போட்டது வந்து அருண் IPS தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் ஒரு மிக முக்கிய ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய மனசு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அவருடைய இந்த இடமாற்றம் வந்து நடந்திருக்கு. நம்ம விசாரிக்கும் போது சொன்னது என்னன்னா, அவர் வந்து இந்த திமுகவோட முன்னாள் அமைச்சர் மேலாம் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு அவங்க எப்படியாவது தப்பிக்க வச்சுறாரு. ஸோ இதன் காரணமாக தான் இந்த இடமாற்றம் நடந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. இது உண்மை தானே சார்? அது இல்லை, அதற்குள் நடந்த உண்மைத்தன்மையை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் எப்போவுமே ஒரு ஆட்சி மாறும் பொழுது முன்பு இருந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் எல்லாரையுமே வந்து பதவி மாற்றம் செய்வாங்க. தனக்கு யாரெல்லாம் நெருக்கமானவர்களாக இருக்காங்களோ அல்லது நமக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கிறது தான் ஒவ்வொரு ஆட்சிக்கும் வழக்கமாக இருக்கும். இப்போ திமுக வந்துச்சுன்னா அதிமுகவிலிருந்து எல்லா அதிகாரிகளையும் பதவி மாற்றம் செஞ்சுருவாங்க. திமுக இல்லாத காலத்தில் இப்போ அதிமுக வருதுன்னு வைங்களேன், இப்போ திமுகவில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உடனடியாக பதவி மாற்றம் செய்வாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு
பெரும்பான்மையான அதிகாரிகளை அவங்க மாற்றவே இல்லை, அப்படியே வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு அரசியல் புரியலையோ, அவர் வந்து சினிமா நடிகராக இருந்து இன்றைக்கி முதலமைச்சராக வந்த பிறகு எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தாமல் ஒதுங்கி இருக்காரோங்கிற சந்தேகங்கள் எல்லாம் பல பேருக்கு எடுத்துச்சு. எல்லாருமே வந்து என்ன விஜய் இப்படி இருக்காரு, இது மாதிரி யாருமே இருந்தது இல்லையே, இது தப்பாச்சு அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்கிறது மட்டும் நமக்கு இப்போ புரியுது. இன்னொன்று வந்து அவர் கொஞ்சம் ஆழம் பார்த்துருக்காரு. நீங்கள் இருங்க, நீங்கள் என்னவா செயல்படுறீங்கிறத நான் கவனிச்சுட்டே இருக்கேங்கிற மாதிரி தான் அவர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு, என்ன நடக்குது எதுன்னு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்து கரெக்டாக இவங்க வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் இப்படி ஒரு அதிரடியான விஷயத்தை அவர் பண்ணுறாரு. பட் இதெல்லாம் என்னைக்கோ பண்ணியிருக்கணும். இப்போ அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துட்டு இப்போ தூக்குவதுங்கிறத விட வரும்பொழுதே நமக்கு யாரெல்லாம் சரியாக இருப்பாங்கங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஆட்களை போட்டிருந்தா இவ்வளவு நாள் இந்த தொய்வு இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை சார், இப்போ அருண் அவங்க தரப்புல வந்து நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து பழி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இதுக்கு அவரை வந்து பதவி கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அந்த பதவி கொடுத்து வந்து கொஞ்சம் ஆசை காட்டுற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பதவியில வந்து தூக்குறது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துக்காக தான் விஜய் அவர்கள். இல்லை, நீங்கள் சொல்வது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது தவறில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. வீட்டை விட்டு கிளம்புவார், திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க, அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிம்பாங்க. ஸோ ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு மட்டுமே தொடர்ந்து இங்கே கொடுக்கப்பட்டது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் விஜயால் அப்படி மேற்கொள்ளவே முடியல. அதற்கு என்ன காரணம்னா, கரூர் சம்பவத்தை மட்டுமே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் போராடமெல்லாம் கூட்டம் வருது, உயிர் பலிகள் ஏற்படும், அதனால் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், 5000 பேர் தான் நீங்கள் வச்சுக்கணும், அந்த 5000 பேரை நான் வச்சு மீட்டிங் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு 1000 கட்டுப்பாடுகளை இங்கே கொண்டு வந்து அவரை நகர விடாமல் பெரிய டார்ச்சர் பண்ணதில் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அப்போது அவர் இப்படிப்பட்ட வேலையை செய்யாமல் இருந்தால் தான் அது ஆச்சரியம். ஒருவேளை அவர் வந்து அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு செஞ்சால் கூட அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஓகே சார். இப்போ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வரேன், ஆனால் என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு. அவருக்கு கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு நிபந்தனை ஜாமீன். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு சில நிபந்தனைகளை வந்து வைக்கிறாருல்ல சார், இன்னும் அந்த பயம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கா, அந்த கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி? அல்ல, நான் என்ன சொல்கிறேன், குற்றப்பத்திரிகையிலே என் பேர் இல்லைன்ட்டார் அவர். என் பேர் இல்லை, என்னை கைது பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சட்ட ரீதியாக அவர் சொல்வது சரியாக இருக்கிற பட்சத்தில் அவர் கைது செய்ய முடியாது இல்லையா? குற்றப்பத்திரிகையிலேயே ஒருத்தர் பேர் இல்லாத போது அவரை நீங்கள் எப்படி கைது பண்ண முடியும்? ஸோ அதனால் அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு திரட்டனை இந்த அரசு தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்குது. அதற்கு காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவர் மீது ஒரு தீராத கோபம் இருக்குது. கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு, அதாவது கரூரில் கால் வைத்த பிறகு தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜியாக இருக்கலாம்ங்கிறது அவங்களுடைய சந்தேகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக எப்படியாவது அவர் மீது நாம் வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை செஞ்சிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதையெல்லாம் தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி அடிக்கிற உரிமை உண்டு. அது வந்து அதிகாரம் கைக்கு வந்த பிறகு கட்டாயமாக நடக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இவரே தானாக வந்து அதில் சிக்கிட்டாரோங்கிறதும் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஆட்சியை கலைப்பதற்கு முக்கியமாக சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் வந்து சபாநாயகருக்கு எதிராக வாக்களிப்பதற்கு தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏக்களையே இவங்க விலை பேசினாங்கிறது குற்றச்சாட்டு. பின்னணியில் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் இருந்தாருங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 11 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஒருவர் வந்து அதில் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் மூலம் பண பரிவர்த்தனை நடந்ததுலாம் சொல்கிறாங்க. இப்போ இதை எல்லாமே பொதுமக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைக்க முடியாது. இவங்க நீதிமன்றத்தில் தான் இந்த ஆவணங்களை எல்லாம் ஒப்படைக்க போகிறாங்க, காமிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணையின் போது சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவரை கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பயம்தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. அவங்க என்ன வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க, இந்த வழக்கு இதற்கப்புறம் எப்படி போக போகுதுங்கிறத பொறுத்து தான் அவர் கைதா இல்லையாங்கிற ஒரு நிலைமையே தெரியும். ஓகே சார். இப்போ கடந்த திமுக ஆட்சியிலேருந்து ஒரு லாக்அப் டெத் வந்து நடந்தது. அஜித் குமார் நினைக்கிறேன், அவருடைய வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருந்தார். இப்போ அவருடைய ஆட்சி தாவேக்கா ஆட்சி நடக்குது, இங்கேயும் ஒரு லாக்அப் டெத் வந்து நடக்குது.
ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் வந்து இன்னும் மாறலன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே பேசுற நிலைமை ஏற்பட்டிருக்கு சார். இல்லை, லாக்அப் மரணங்கள் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் என்ன 1000 காரணம் சொன்னாலும் இந்த லாக்அப் மரணங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது நீதியும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து போதைப் பொருட்கள் விற்றார் கடையில் அப்படின்னு சொல்லி தான் அவர் விசாரணைக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசு கைது செய்கிறது, மாற்றுத்திறனாளிகள் என்றும் பார்க்காமல் கைது செய்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் குட்கா விற்றா எப்படி அனுமதிக்க முடியும்? மாற்றுத்திறனாளிகள்ங்கிறத இதில் கொண்டு வந்து நீங்கள் நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்றப்பின்னணி உடையவர் மாற்றுத்திறனாளியாக இருக்காருங்கிறதுக்காக விட்டுட்டு போயிட முடியாதுல்ல. அது ஒன்று இருக்குது. பட் என்னென்னா, விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிற குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவர்களை இது போன்ற கண்மூடித்தனமாக தாக்குவது, இதெல்லாம் வந்து எந்த அரசுமே செய்யக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். தாவேக அரசுக்கு அப்படி ஒரு கரும்புள்ளி வர்றதை முதல்வர் அவர்கள் கவனிக்கணும் கட்டாயம். ஏன்னா இப்போ அவர் எந்த வழக்குக்காக கைது செய்யப்படுறாரு, அவர் மீது இருக்கிற குற்றங்கள் என்னங்கிறதெல்லாம் அப்புறம். இது வந்து சட்டத்திற்கு புறம்பானதுங்கிறது கட்டாயமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் பொழுது, முதல்வர் அவர்கள் இனிமேலும் இது மாதிரி நம்ம ஆட்சியில் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு கவனம் செலுத்தணும். கட்டாயமாக இது என்னன்னு ஒரு விசாரிக்கணும். ஓகே சார். இப்போ தாவேக அமைச்சர் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படுற அமைச்சர்னா இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் அவர்கள் தான். இப்போ அவருக்கும் ஒரு நெரட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. அவரை வந்து டார்கெட் பண்ணி திமுக வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. அவரும் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க வந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 50 நாள் தான் ஆகுது. இந்த 50 நாட்களுக்குள் ஒருத்தர் வந்து ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடிக்கு தன் பேர் இல்லை, தன்னுடைய பினாமி பேரில் ஒரு பதிவு பண்ணிட்டாருங்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாராவது முதல்ல அடிப்படையில் செய்வாங்களாங்கிற 5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. அவசர அவசரமாக அள்ளி வாயில் போட்டுக்க வேண்டிய அளவுக்கு யாருக்குமே இங்கே பசியும் கிடையாது, வெறியும் கிடையாது. எல்லாருமே தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஒரு கடவுளே கொண்டு வந்து கதவை தட்டி கொடுத்ததா நினைக்கிறாங்க. அப்போ இந்த வாய்ப்புக்கு நாம் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொருவரும் மனதால் நினைப்பது. இன்றைக்கி வந்து எல்லா அமைச்சர்களும் மிஸ்டர் கிளீனாக இருக்காங்க. அதில் இவங்க எதிர்க்கட்சிகள் வந்து ஆரம்பத்திலே இவங்க மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளே அடுக்கடுக்காக வச்சுட்டே இருக்காங்க. என்னென்னா, ரொம்ப ஆக்டிவாக செயல்படுகிற அமைச்சர்களை முதல்ல அடித்து உட்கார வச்சுருவோங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இப்போ ரமேஷ் மாதிரியோ, ராஜ்மோகன் மாதிரியோ, அருண்ராஜ் மாதிரியோ, இன்னும் பல அமைச்சர்கள் இங்கே ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிற அமைச்சர்கள் மீது நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக நீங்கள் சொல்லும் பொழுது, அங்கே வாங்கிட்டார், இங்கே வாங்கிட்டார், அங்கே வாங்கிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களே வந்து கொஞ்சம் மன ரீதியாக சோர்வடைவாங்கங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ அவர் அமைச்சர் ரமேஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப மீடியா முன்னாடி வந்து ரொம்ப பளிச்சுன்னு பேசுகிறாரு. அவர்கிட்ட வந்து குற்றம் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது கட்டாயமாக தெரியுது. அவர் பேசுகிற விதத்திலே தெரியுது. ஏன்டா பாவீங்களா என் மேலே இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த வழக்கை வந்து ரொம்ப வேகமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மாற்றுக் கட்சி முன்னாள் எம்எல்ஏ மீது ஒரு வளையம் ஒன்று விழுது. இதில் யார் இதன் பின்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கும் போது வருது. இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் முற்றிலும் யார் குற்றவாளிகள்னு கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்திடுவாங்க. அதனால் அவர் மீது எந்த சந்தேகத்தையும் நாம் பட வேண்டியதில்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இன்னொன்று வந்து, இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் நினைக்கிறாங்கல்ல, இப்படியெல்லாம் பண்ணால் அவங்க அடங்கிடுவாங்க, இவங்களுடைய செயல்பாடுகளே நம்ம முற்றிலும் முடக்கிடலாம், செக்ரட்டரியேட்லேயே உட்கார வச்சிடலாம், வெளியில் எங்கேயும் இன்ஸ்பெக்ஷன் கூட போக மாட்டாங்கங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்படிலாம் அடங்குற ஆட்கள் அவங்க கிடையாது. முன்னிலும் வேகமாக, முன்னிலும் வீரியமாக இறங்கி வேலை பார்ப்பாங்க. இது வந்து அவங்க மக்கள் முன்னாடி நான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு இன்னும் ஸ்பீடாக போவார் அவர். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் டைமில் சொல்கிறேன், லயலாமணி அவர்களுக்கு வந்து அந்த தாவேக்கால வந்து சீட்டு கொடுக்கல. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நம்ம தாவேக்கா தொண்டர்களே, என் கட்சிக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து உழைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சமீபத்தில் வந்து ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, லயலாமணிக்கு எந்த டைமில் என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவருக்கு வந்து தெரியும், கண்டிப்பாக அவர் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கல்வியல் பாடக்குழு வாரியக்குழு தலைவராக வந்து அவரை போட்டிருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள், இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவரை வந்து நீங்கள் எப்படி இந்த போஸ்டிங் வந்து போடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, அவங்களுக்குலாம் இந்த பதவி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாமே, இவருக்கு என்ன தகுதி இருக்குது இந்த பதவி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாருங்க? லியோ, நீ என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா? இதுக்கு முன்னாடி அந்த பதவியில் அவர் தானே இருந்தார். அதற்கு முன்னாடி வளர்மதி இருந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் தான் பெரும்பாலும் இது போன்ற பதவிகளுக்கு வராங்க.
இப்போ அவர்களை விட இவர் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொன்று வந்து அவர் ஏதோ +2 படிச்சுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டாருன்னா அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. அவரும் முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் வந்து பல போராட்டங்களில் கலந்துருக்கிறாரு. நமக்கே தெரியும் அவர் பர்சனலாகவே. நம்ம அவருடைய இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை துவங்கி வைத்த ஒரு 10 பேரில் அவர் ஒருத்தர். ஸோ அவ்வளோ முக்கியமான பல நிகழ்வுகளில் அவர் இருந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி பாடநூல் நிறுவன தலைவராக வந்திருக்கிறாருன்னா ஏதோ அவருக்கு வந்து அறிவு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு ஆளாளுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வீடு கதவை தட்டி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகணுமா சார், நான் வந்து இவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா என்ன? இவங்கெல்லாம் யார் கேட்கறதுக்கு? முதல்ல ஒரு முதல்வர் நியமிக்கிறாரு, ஒரு படித்த பட்டதாரி அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னா கேளுங்க. அவர் அங்கே லஞ்சம் வாங்கினாருன்னா கேளுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதற்கு முன்பு இருந்தவர்களை விட அவர் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதற்கு முன்பு இருந்தவர்கள் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்களோ மென்டலாக அந்த அளவுக்கு தான் அவரும் இருக்கார். ஸோ அதனால் வந்து இவர்களை விட அவர் வந்து ரொம்ப குறைந்து போயிட்டார் அப்படின்லாம் பேசுறதுல துளி கூட அர்த்தமே கிடையாது. முட்டாள்தனமான பேச்சு இது. இதெல்லாம் முதல்ல இக்னோர் பண்ணணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி சார்.